ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரப்போகின்ற இந்த கொடூர அமாவாசைக்கு பிறகு கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது, இவர்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா முன்னேற்றத்தை கொடுக்கும், அதேபோல் இவர்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும், அதேபோல் இவர்கள் எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் சந்திக்க போகின்றார்கள். இந்த கொடூரமான அமாவாசை என்று பார்த்தீங்கன்னா நிறைய கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கைகளானது ஏற்படுதுங்க. ஸோ இதனுடைய தாக்கங்கள் கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களாக இருக்குமா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளாக சந்திக்க போகின்றார்களா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இப்போ இந்த வீடியோவை கடகராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அதே போல் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ஒரு அமாவாசையானது நவம்பர் 30ஆம் தேதி அன்று நிகழ இருக்கிறது. இந்த அமாவாசையானது பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு அமாவாசை கிடையாது, ஒரு கொடூரமான அமாவாசையாக சொல்லப்படுது. எப்பொழுதுமே மனிதர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய கிரக மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னா அது எந்த நாளில் பார்த்தீங்கன்னா நிகழும் அப்படின்னா, பொதுவாக சொல்லப்போனால் இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களில் ஏற்படக்கூடிய இந்த கிரக மாற்றத்தினால அவர்களுக்கு நிறைய விஷயங்களானது பார்த்தீங்கன்னா மாறுபட்டு காணப்படும். அந்த வகையில் தாங்க இன்னைக்கு இந்த அமாவாசையின் போது இந்த கடகராசிக்காரர்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது குறித்து எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். இப்போ இந்த கடகராசிக்காரர்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் நடக்கும், என்ன விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கடகராசி நேயர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எடுத்த காரியத்தை எப்படியுமே நீங்கள் செய்து முடித்து விடக்கூடிய ஒரு நம்பிக்கையானது உங்கள்கிட்ட காணப்படுங்க. சுப செலவுகளும் ஏற்படும். வேலையினுடைய காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரலாம். அதேபோல் திட்டமிடுவதில் பார்த்தீங்கன்னா பின்னடைவுகளானது ஏற்படுங்க. பணவரவானது எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு இருக்கும். பெரியோர்களினுடைய நேசங்களானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. வாகன யோகங்களானது உண்டாகும். தொழில் வியாபாரங்கள் வாக்கு வன்மையால் பார்த்தீங்கன்னா சிறப்பாகவே நடக்கும். பழைய பாக்கிகளானது வசூலாகலாம். புதிய வாடிக்கையாளர்களும் உங்களுக்கு கிடைப்பார்கள். உத்தியோகங்கள் தொடர்பான பயணங்கள் செல்லவும் நேரலாம். உத்தியோகஸ்தர்கள் புத்தி சாதுரியத்தினால மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாகவே செய்து முடிப்பார்கள். குடும்பத்தில் இருந்த குழப்பங்களானது உங்களுக்கு நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்களானது நீங்குங்க. பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். பெண்களுக்கு காரியங்களில் இருந்த பின்னடைவுகளானது நீங்கும். எதிர்பார்த்த பணவரவானது உங்களுக்கு இருக்கும். அரசியல்வாதிகளினுடைய கட்சி ரகசியங்களை வெளியிட வேண்டாம். தொகுதியில் மதிப்பானது உங்களுக்கு ஏற்படும். இந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரர்களுக்கு உடற்சோர்வுகளானது ஏற்படுங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வரக்கூடிய வருமானங்களும் உங்களுக்கு தாமதப்படும். திருமணங்கள் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான நிலைகளானது இருக்கும். தொழில் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களில் எதிர்பாராத தடைகளானது ஏற்பட்டு நீங்குங்க. பணவரவானது உங்களுக்கு அதிகரிக்கும். எதிர்பார்த்த பண உதவியானது சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. அலுவலகங்கள் தொடர்பான பணிகள் தாமதப்படுங்க. எதிலுமே கவனங்கள் தேவை. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது, சாதாரணமாக பேசுவது நல்லது. வாழ்க்கை துணையுடன் இருந்த மனஸ்தாபங்களானது இப்பொழுது விலகுங்க. நண்பர்கள் உறவினர்களுடைய வருகையானது இருக்கும். பிள்ளைகளுடைய நலனில் அக்கறையும் காட்டுவீர். இந்த காலகட்டத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கடும் முயற்சிகள் பலனை கொடுக்கும். செலவுகளானது அதிகரிக்குங்க. சாதகமான சூழ்நிலைகளும் உங்களுக்கு காணப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியானது நிலவும். மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணங்களானது உண்டாகுங்க. விட்டு சென்ற நண்பர்கள் மீண்டும் சேருவார்கள். அதனால மகிழ்ச்சியும் உண்டாகும். மேலுமே கடகராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல் இரவில் தூக்கமின்மை பிரச்சனைகளானது உங்களுக்கு உருவாகும். நீங்கள் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள். உங்களுடைய நீண்ட கால இலக்குகளை பார்த்தீங்கன்னா நிறைவேற்றுவீர்கள். பணியிடத்தில் உள்ள எதிரிகள் உங்களுடைய முயற்சிகளை பார்த்தீங்கன்னா குறிவைத்து அழிக்க முயற்சி செய்யலாம். எனவே கவனங்கள் தேவை. திடீர் செலவுகளானது உங்களுக்கு ஏற்படலாங்க. தாயுடன் சிறு வாக்குவாதங்களும் ஏற்படலாம். திருமண வாழ்க்கையானது மகிழ்ச்சியாக இருக்கும். உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை. லேசான தலைவலிகளானது கூட உங்களுக்கு ஏற்படலாம். தற்போது இந்த கடகராசிக்காரர்கள் அனைத்து விஷயங்களிலுமே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். குடும்பத்தில் சிற்சில பிரச்சனைகளானது ஏற்பட்டு மன அமைதியை பாதிக்கக்கூடுங்க. கூடுமானவரை மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளை அவர்களுடைய போக்கிலேயே விட்டு பிடிப்பது நல்லதுங்க.
அதே போல் எந்த ஒரு செயலையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை வந்து போராடி தான் முடிக்க வேண்டியும் இருக்குது. ஆனால் புதிய ஆடை ஆபரணங்களானது சேருங்க. விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளானது உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யங்களானது அதிகரிக்கும். வெளி வட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். அரசாங்க விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகவே வந்து முடியுங்க. குரு பகவானினுடைய பார்வைகளானது சாதகமாக வந்து இருப்பதனால திருமணம், வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாகவே நடைபெறும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டில் மகிழ்ச்சியானது நிலவுங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது கிடைக்கும். ஆனால் உடல் நலனில் கூடுதல் கவனத்தை வந்து செலுத்துவது மிகவும் அவசியம். அலுவலகத்தில் பணிச்சுமைகளானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. எந்த ஒரு வேலையுமே சற்று கஷ்டப்பட்டு தான் முடிக்க வேண்டியும் இருக்கும். தீவிர முயற்சியினுடைய பெயரிலேயே உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும். சக ஊழியர்களால் ஓரளவுக்கு உதவிகளானது உண்டு. தொழில் வியாபாரத்தில் கூடுதலாகவே உழைக்க வேண்டும். ஆனால் அதற்கேற்ற ஆதாயங்களானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் என்று சொல்வதற்கில்லை. பங்குதாரர்களால் வியாபாரத்தில் லாபங்கள் கூடுதலாகவே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களானது உங்களுக்கு அனுகூலமாகவே வந்து முடியும். வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடன் உதவியானது இப்பொழுது கிடைக்கும். மேலுமே உங்களுக்கு பணவரவானது திருப்திகரமாக இருக்கும். சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரியங்களை வெற்றிகரமாகவே நீங்கள் செய்வீர்கள். ஆனால் தாமதமான பலனே உங்களுக்கு கிடைக்குங்க. எதிர்பார்த்த உதவிகளானது தாமதமாகவே வந்து சேரும். அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யும் போது கவனமாக இருப்பது நல்லது. தைரியங்களானது உங்களுக்கு அதிகரிக்கும். தொழில் வியாபாரங்கள் எதிர்பார்த்த அளவு வேகமாக இல்லாவிட்டாலுமே நிதானமாக இருக்குங்க. பணவரவானது உங்களுக்கு வரும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது. நீண்ட நாட்களாக தொழிலில் இருந்து வந்த சுணக்க நிலைகளானது மாறுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆலோசித்து செய்வது நன்மையை கொடுக்கும். மேலதிகாரிகள் கூறுவதற்கு மாற்று கருத்துக்களை கூறாமல் இருப்பது நல்லது. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாகவே வந்து இருப்பார்கள். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் நிதானமாக பேசுவது குடும்ப அமைதியை கொடுக்கும். நண்பர்கள் உறவினர்கள் விலகி செல்வது போல் வந்து இருக்குங்க. விட்டு பிடிப்பது நல்லது. குழந்தைகளினுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவீர். பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகளானது கிடைக்க பெறுவீர்கள். மாற்று கருத்துக்களை மற்றவர்களிடம் கூறாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும். அதே போல கலைத்துறையினருக்கு நீங்கள் மற்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்கு தயங்க மாட்டீர்கள். பேச்சு திறமைகளானது உங்களுக்கு அதிகரிக்குங்க. எதிர்ப்பாளினர் தவறிடம் பழகும் போது கவனங்கள் தேவை. நண்பர்கள் மூலமாக வீண் அலைச்சலானது உங்களுக்கு குறையும். அரசியல் துறையினருக்கு வீண் அலைச்சல், வேலை பளுவானது இருக்குங்க. மனம் மகிழும் காரியங்களானது நடக்கும். பேச்சு திறமையினால காரியங்களை சாதகமாகவே வந்து செய்து முடிப்பீர்கள். பயணங்கள் செல்ல நேரலாம். மாணவர்களுக்குமே எதையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறைக்கு இருமுறை வந்து ஆலோசித்து செய்வது நன்மையை கொடுக்கும். கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கடகராசியில் உள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் வந்து பார்த்திங்கன்னா கவனமுடன் பணியாற்றுவது நல்லது. புதிய வேலைக்கு செய்யும் முயற்சிகளானது இப்பொழுது பலன் கிடைப்பதில் தாமதங்களானது ஏற்படலாங்க. குடும்பத்தில் சுமூகமான ஒரு சூழ்நிலைகளானது உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகளானது வந்து பார்த்திங்கன்னா குறையுங்க. குழந்தைகளினுடைய எதிர்கால நலனில் அக்கறையை காட்டுவீர்கள். விருந்தினர்களுடைய வருகையானது இருக்கும். எந்த ஒரு முடிவுமே நீங்கள் எடுக்கும்போது ஒரு முறைக்கு பல முறை வந்து யோசிப்பது நல்லது. மற்றவர்களிடம் பகைமை பாராட்டுவதை தவிர்ப்பது நல்லது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுடைய கல்வி தொடர்பான விஷயங்களில் முடிவுகள் எடுக்கும்போது தீர ஆலோசித்து செயல்படுவது நல்லது. புதிய முயற்சிகளில் தாமதங்களானது ஏற்படலாம். எதிர்பார்த்த காரிய வெற்றியானது உங்களுக்கு உண்டாகும். புத்திசாலியினால எதையுமே வந்து பார்த்திங்கன்னா செய்து முடிக்க முடியும். அனுபவபூர்வமான அறிவு திறன்களானது உங்களுக்கு கை கொடுக்குங்க. பணவரவானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாமதப்படும். மற்றவர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை. பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கும். தொழில் வியாபாரங்கள் தொடர்பான சில முக்கிய முடிவுகளையும் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க நேரிடும். அடுத்ததாக ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பணவரவானது உங்களுக்கு தாமதப்படுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களுடன் கவனமாக பழகுவது நல்லது. அடுத்தவர்களினுடைய உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும். புதிய பொறுப்புகள் ஏற்க வேண்டியும் இருக்கும். செயல்திறன்களானது உங்களுக்கு அதிகரிக்குங்க. குடும்பத்தில் திடீர் பிரச்சனைகளானது தலை தூக்கும். மிகவுமே கவனமாக கையாண்டால் அது உங்களுக்கு தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகளானது ஏற்படலாம்.
பிள்ளைகள் உங்களுடைய ஆலோசனையை கேட்காமல் தன்னிச்சையாக முடிவுகளை இப்பொழுது எடுப்பார்கள். உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.